இந்த ஃபிளைட் கார்கோக்கு ஷிப்மெண்ட் கார்கோக்கு என்ன வித்தியாசம்? ரேட்ல எப்படி மாறும்? எவ்வளவு கிலோ மட்டும் அனுப்பலாங்க சார் ஃபிளைட் கார்கோலாம்? டீயை விட யாருக்கு ரேட்டு கூட தான் எப்பயுமே. ஓகே சார். $1000 வருதுன்னா அதுல $1200 ஆகத்தான் செய்யும், $2 கூட தான் ஆகத்தான் செய்யும். ஓகே சார். யாருக்கு சீக்கிரம் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு ஹெவி வெயிட் கார்கோ, ஒரு பெரிய சைஸ் உள்ள கார்கோ எல்லாம் வந்து சி தான் பெஸ்ட். அதுல இருக்க கண்டெய்னர்ஸ், அதுல இருக்கக்கூடிய வெசல் தான் கேரி பண்ண முடியும். ஏர்ல வந்து எமர்ஜென்சிக்கு போகணும், ரொம்ப வேல்யூபிள் குட்ஸ் போகணும், சீக்கிரமா அது போய் சேருங்கிறதுக்காக தான் அது போறாங்களே தவிர மத்தபடி யாரு சிங்கிறத ஈக்குவலா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஏர்ல போயிட்டா குவான்டிட்டி கம்மியாயிரும், ரொம்ப அதிக குவான்டிட்டி ஏற்ற முடியாது. அதுவும் புதுசா ஒரு பட்டிங் விஷ் போட்டுக்கலாம், லிமிடேஷன் இருக்கு, தெரியாம உள்ள வர்றாங்க நிறைய பேர்லாம். இப்போ திடீர்னு நீங்க போய் 2 டன்னுக்கு 5 டன்னுக்கு வேணும் எனக்கு இடம் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கவங்க தான் இடம் கொடுப்பாங்க, புதுசா அவங்களுக்கு இடம் கிடையாது. அந்த பிரச்சனை இருக்கு ஏர்ல. ஆனா சீல அப்படி இல்லை. சீல உங்களுக்கு அவைலபிலிட்டி நிறைய இருந்துட்டே இருக்கும். ஏர்ல அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மியும் கூட. உங்களுக்கு வெசல் சொல்றது அந்த பிளைட், போற பிளைட். இங்க வெசல்னு சொன்னா இங்க இருந்து அந்த கப்பல் சொல்றோம். அப்ப இங்க கப்பல் வந்து அவைலபிலிட்டி நிறைய இருக்கும், ஆனா அந்த பிளைட் அவைலபிலிட்டி ரொம்ப இருக்காது. அந்த டைம்ல விட்டீங்கன்னா சோலி முடிஞ்சு. எத்தனை பேர் லாஸ் ஆயிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த சரியான டைம் பீரியட்ல கொடுக்கலன்னா உங்களுக்கு ஏர்ல உங்களுக்கு போகாது. அது போகலைன்னா திருப்பி அந்த பொருளை இங்க வைக்கணும் வேர் ஹவுஸ்ல. வேர் ஹவுஸ்ல வைக்கணும், டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணா ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல இருக்கும். ஏதாவது பிரச்சனை ஆச்சா நீங்க தான் பொறுப்பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய நடக்கும் ஏர்ல. ஆனா சீல அப்படி இல்லை, நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்க முடியும். ஒருவேளை வெசலை விட்டா கூட இருக்கு இல்லையா, இன்னொரு வெசலை பிடிச்சு அது வேற எங்க போயிருக்கோ அங்க போய் கிராஸ் பண்ணி போய் அங்க ஏத்த முடியும், இன்னொரு போர்ட்ல வச்சுக்கூட. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணிடலாம். நிறைய அந்த அந்த ஐடியாலஜி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உள்ள சொல்றேன். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.